இன்னைக்கு விஜய் பர்த்டே. இப்ப வரைக்குமே அவர் சட்டசபையில தான் இருக்காரு, வீட்டு கூட போல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நல்லதை நினைக்கிறோம். நல்லது காமிக்கிறாரு, நல்லது செய்கிறாரு, நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். அவர் இன்னும் மேலே மேலே வரணும். அவரு எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாக அவரு செய்யணும். பசங்களுக்கு ஏழை மக்கள்லாம் ஒரு உதவியை பண்ணணும் தான் இன்னும் அவர் மேலே மேலே நாங்கள் வர வைப்போம். நல்லா ஆதரவு பண்ணுவோம். அவர் இன்னைக்கு அவரோட பர்த்டே இன்னைக்கு ஒரு விஷ் பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு வந்து விஜய் பர்த்டேக்கா, இப்ப வரைக்குமே அவர் வீட்டுக்கு போகாம சட்டசபையில தான் இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதுமா, நல்லதுதான் செய்யறாரு. அது கொண்டாட வேணான்னு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல, சிஎம் ஆகி தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால நார்மலா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஈஸ்வரன்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அவர் ஆட்சி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாசத்துல நல்லா தானே ஆட்சிலாம் நல்லா தான் நடந்துன்னு இருக்குது. ஆனா சொல்றவங்க தான் அது பண்ணல, இது செய்யல, அது செய்யலன்றாங்க. அவர் பண்றதுலாம் கரெக்டா தான் பண்ணினுக்கிறாரு. கரண்ட் எல்லாம் கட் ஆகுதுன்னு சொல்றாங்களே, இங்க கரண்ட் கட் ஆகுது? கரண்ட் கட் ஆகலமா, அதுக்கு முன்னாடினாலும் கட் ஆகி இருந்தது. இப்பெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கூட போக மாட்டேன் கரண்ட், போனாலும் உடனே வந்துடுது. எல்லாம் கட் ஆகல, கரண்ட்லாம் நல்லா தான் போயிடுது. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் பர்த்டே, ஆனா இப்ப வரைக்குமே அவர் வந்து சட்டசபையில தான் இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்ததுல இருந்து நல்லா இருக்கு, நல்லா அமைதியா இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வருமானம் தான் கம்மி, ஆனால் அமைதியாக இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு அவர் பர்த்டே ஒரு விஷ் மட்டும் பண்ணிடுறீங்களா? என்னங்க? இன்னைக்கு அவர் பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிடுறீங்களா? வாழ்த்துக்கள், விஜய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. இன்னைக்கு வந்து விஜய் பர்த்டே, இப்ப வரைக்கும் அவர் சட்டசபையில தான் இருக்காரு, இன்னும் வீட்டுக்கு கூட போகல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து அவர் வந்து இப்போதைக்கு நல்லதாக செஞ்சுட்டு வர்றாரு. இனிமேலும் எங்களுக்கு வந்து நல்லது செய்வார் மக்கள் நாங்கள் நம்புகிறோம். நான் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த ஒயின் ஷாப் இருந்தது எல்லாத்தையும் பாதி ஏற்றுட்டாரு. பாப்பா இன்னும் மக்களுக்கு நல்ல ஏழை மக்களுக்கு செய்யறன்னு சொல்லிக்கிறாரு. படிப்புக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், நாங்கள் நம்பி இருக்கிறோம் மக்கள் பற்றி. சரிம்மா. இங்க வந்து கரண்ட் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குது, பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க எதிர்கட்சியில இருந்து. இப்ப கரண்ட் எல்லாம் போகுது அவங்களுக்கு? கரண்ட் வந்துமா அவ்வளோக்கா போகிறதில்ல. போன ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போயிட்டு உடனே வந்துடும். அது காற்று மழை இருந்தால் தான் அந்த கரண்ட் போகுது, இல்லைன்னா இல்லைடா. விஜய்க்கு ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வரைக்கும் சருக்கு நன்றின்னு சொல்றோம். சரிடா, தேங்க்யூ. தாத்தா, விஜய் ஆட்சி பிடிச்சிருக்கா? ஆட்சி பிடிச்சிக்குது. ஆனால் நிறைய கடைகள்லாம் மூணு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே இந்த போதை பழங்கள்லாம் கொஞ்சம் கம் பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் அவர் பர்த்டே ஒரே விஷ் மட்டும் பண்ணிடுங்களேன். ஹாப்பி, சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு வந்து விஜய் பர்த்டேக்கா, ஆனா அவர் வந்து இப்ப வரைக்குமே சட்டசபையில தான் இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதான்ப்பா போகுது, நல்லா போகுது. எல்லாரும் அன்னதானம் போட்டாங்க, நாங்களும் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். ஹாப்பி பர்த்டே விஜய். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே சிஎம். விஜய் ஆட்சி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, பிடிக்கும். அவரையும் பிடிக்கும், அவர் ஆட்சியும் பிடிக்கும். ஹாப்பி பர்த்டேண்ணா விஜய்ண்ணா, உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டேண்ணா ரொம்ப.